நடிகர் அருண் விஜய் மது போதையில காரை ஓட்டி போலீசாரோட ஜீப் மேல மோதி விபத்தை ஏற்படுத்தினதுக்கு சுவாதியோட ஆவிதான் காரணம் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல வதந்தி பரவிட்டு இருக்கு. நேற்றைய முன்தினம் இரவு திருமண வரவேற்பு நிகழ்வின் போது அளவுக்கு அதிகமாக குடிச்சு போதை தலைக்கேறிய அருண் விஜய் இரவு நேரத்துல வீடு திரும்பும் வழியில காரை தாறுமாறாக ஓட்டிட்டு வந்திருக்காரு. நுங்கம்பாக்கத்துக்கு பக்கத்துல கார்ல வந்த அவர் போலீசார் வாகனத்துல மோதி இருக்காரு. இதையடுத்து போலீசார் அவர் மீது 2 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் தமிழ் சினிமா உலகத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில அருண் விஜய் காரை வச்சு மோதிய அந்த போலீசாரோட வாகனம் சுவாதி வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமாரை அழைச்சிட்டு போன வாகனம் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல வதந்தி பரவிட்டு இருக்கு. மேலும் அருண் விஜயோட உடலுக்குள்ள புகுந்த சுவாதியோட ஆவி போலீசாரோட வாகனத்தை இடிக்க செஞ்சதாகவும் சிலர் சமூக வலைதளங்கள்ல கட்டுக்கதைகளை பரப்பிட்டு இருக்காங்க. சுவாதி வழக்க மக்கள் நினைவுல வச்சிருக்கத்தான் ஆவி அப்படி செஞ்சதாகவும் நெட்டிசன்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சுவாதியோட ஆவி நுங்கம்பாக்கம் அருகில சுற்றி திரிகிறதாக சிலர் கூறி வர்றாங்க. ஆவி அமுதன் அப்படிங்கிறவர் சுவாதி ஆவி கிட்ட பேசினதாகவும் அமாவாசைக்கு பின் கொலையாளிகளை பழி தீர்க்க போறதாகவும் தன்னிடம் கூறியதாக பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த நிலையில அருண் விஜயையும் சுவாதியோட ஆவிதான் ஆட்டு வச்சு போலீசார் வாகனம் மீது இடிக்க வச்சது அப்படின்னு பொய்யான தகவல்களை சில நெட்டிசன்கள் சமூக வலைதளங்கள்ல பரப்பிட்டு இருக்காங்க. என் தலைவர் கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னால் ஒரு சொன்னது இப்பவும் ஜனங்க கடைபிடிக்கிறாங்கன்னா அந்த தலைவர் எவ்வளோ பெரிய நல்லதாக இருப்பான். இந்த ஆடியோ ஃபங்க்ஷனும் சரி, இந்த ட்ரெய்லர் ஃபங்க்ஷனும் சரி, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இப்போ ஆளை சொல்லி காசை கொடுத்து கூப்பிட்டு வர்றானுங்க. எம்ஜிஆர் சொல்லுவார், அம்மா ஆங்கிலம் என்பது அறிவு வளர்த்துக்கிறதுக்கு, ஆடம்பரத்துக்கு இல்லை. இன்னைக்கு நிறையா பேர் ஆடம்பரத்துக்கு தான். ஒவ்வொருவரோட மனதில் எப்படி புகுந்தான் என்பதற்காக இந்த விளக்கத்தை சொல்லுகிறேன். இல்லை சார், உங்களுக்கு மாசு இருக்குது, நீங்கள் 50,000 ஏற்றுறது எங்ககிட்ட கேட்குறீங்களே. இல்லையா, நான் 50,000 ஏற்றிட்டேன்னா நீ படத்தை அதிகமாக விலைக்கு வைப்பேன், அப்புறம் டிக்கெட்டு காசு அதிகமாக போகும், நான் என்னோடய ரசிகனை பார்க்கணும்ல. உடனே எமர்ஜி சொன்னாரா, நான் எந்த செட்டில் பாட்டு போட்டு கேட்குறேன், நீங்கள் அதில் போட்டு பாட்டு கேட்டுங்களா இருக்கேன். நான் தலைவர் சொன்னாரா, என்னோட ரசிகன் பிக்ஸா ஓட்டுறேன், என்னோட ரசிகன் பொறுத்து ஓட்டுறேன், என்னோட ரசிகன் வெறுப்பு பெற்றவன், என்னோட ரசிகன் ஏழ்மையானவன், என்னோட ரசிகன் வறுமையில் உள்ளவன். அதைத்தான் நான் நினைக்கிறோம். அவன் எதில் பாட்டு கேட்கறானோ அதெல்லாம் தயார் நான் கேட்கணும்னா. இதுதான் சார் ஹீரோ. ஹீரோ யாரும் கேட்கா